JCI India, Zone 16, JCI Ranipet Power City, Living Ethics Online Training Program on 5th April 2025, hereby call to order. JC Grid. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் மிகச்சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வெல்கம் அட்ரஸ். அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஜேசி ஏழுமலை. JCI ராணிப்பேட் பவர் சிட்டி நடத்தும் லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இன்றைய பயிற்சி வகுப்பினை சிறப்பிக்க வந்துள்ள பயிற்சியாளர் JC சக்திவேல் சார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வெல்கம் யூ சார். This floor hand over to today's faculty JC சக்திவேல் சார். சார் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Thank you. மாயமா பெரியவளா இருந்தேன் பாவமா. So hope the screen is visible, right? Yes sir. Yeah. So very good evening to one and all present here. Myself Shaktivel. I am from JC Hosur Lake City, and about my personal, I'm working as a quality controller in textile industry in Bangalore. Also, I'm running a kindergarten school associated with my wife. So this is a very brief introduction of myself. And so I thank, first of all, I thank all my members who give the opportunity to talk about the family etiquette. So இது வந்து just ஒரு wonderful topic, family etiquette என்றது. So I would like to say in the topic வந்து even recently we one of the lectures was happened in a resort ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு family get together. அல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எஸ் கேட்டாலே ஏன்பா நீ சித்தியா அதான் கேட்டா நேர்லயா. So in the family so என்னன்னு பாத்தீங்கன்னா it should be a grace in home ன்னு சொல்லலாம். நாம அதாவது as a human being ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையாகட்டும் whoever even ஒரு மனித உயிர்களா எந்த உயிரினங்களா that is a group of family. Am I right? So அதுல வந்து பாத்தீங்கன்னா there is some etiquettes, பேசிக்கான ஒரு etiquettes தான் நம்ம வந்து நம்மளே அறியாம even the culture நம்மளோட போதாதையர்களாக அவங்க கிட்ட இருந்து நம்ம அப்படியே வழியா நம்ம கத்துட்டு வந்துட்டு இருக்கோம். பட் as a ஒரு காலகட்டங்கள் முடிஞ்சு பார்க்கும்போது என்ன ஆகுது, there is lot of changes in one generation to another generation. அது நம்ம கண்ணால பார்க்க முடியுது. Am I right? So இப்போ 1980 to 1990 born பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க ஃபேமிலியோட இருந்ததை விட இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலி இருக்கிறதுக்கு லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம இப்ப இருக்கிற ஆல்மோஸ்ட் we have 12 members participants. கண்டிப்பா இதுல 1980 1975 அபோவ்னு வச்சுக்கோங்களேன். till 1995 இந்த born பேபிஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 40-50 பிளஸ்ல இருப்பாங்க. ஸோ ஆல் தே will see all the cultures. அந்த காலத்துல இருந்து அவங்க நம்மளோட தாத்தா பாட்டி அவங்க காலத்தோட அவங்க உள்ள வரும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி போயிருக்குன்றத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ த ரீசன் பிஹைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட் வில் பி அ ஜாயிண்ட் ஃபேமிலி. அதுல யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு 1980-75 எல்லாம் கண்டிப்பா ஒரு தாத்தா பாட்டி அவங்க 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க வரைக்கும் நாம வந்து கேட்டிருப்போம். இன்னைக்கு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி குரூப், ஜாயிண்ட் ஃபேமிலி. சாரி சார், உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் லோ ஆகி வருது சார். ஓ இஸ் இட் சோ? Okay. Am I audible sir now? இப்போ yeah, now is okay. Fine. So அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியோட நம்ம இந்த காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு
ஃபேமிலியே ஸ்பிளிட் ஆயிட்டு ஒரு இண்டிவிஜுவல் இப்ப இன்னைக்கு குழந்தைகளும் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு 2 குழந்தைங்கிறதே ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. அவங்களோட லைஃப் ஜெனரேஷனை கொண்டு போறதுக்கும் நம்ம வந்து we are putting lot of efforts, right? So in that cases, இந்த family etiquetteன்றது it's a very important thing to maintain for நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கல்ச்சரே மாறி போச்சு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் ஒரு ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு இன்னைக்கு நார்மலா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருப்பாங்க. இதுல அது கண்டிப்பா ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% வச்சுக்கோங்களேன். ஸோ ஈவன் 5% இன்னைக்கு சர்வேவே அதான் சொல்றாங்க. ஒன்லி 5% இன் ஸ்பெசிபிக்லி இன் இந்தியா 5% தான் இன்னைக்கு இன்னும் ஜாயிண்ட் ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஏதாவது ஒரு 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 என்ன சொல்றது ஒரு பெரிய பர்சன் அந்த வீட்டுல இருப்பாரு. அவரோட கைடன்ஸ்ல அந்த ஃபேமிலி ரன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ ஹோல் ஃபேமிலியே வந்து அவரோட என்ன சொல்றது டோட்டல் ஹேண்டில் ஹோல் டீம் அந்த குடும்பத்தை ஹேண்டில் பண்றதுக்கு அவரை பார்த்தா பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்போது அவங்களோட ஜெனரேஷன் அப்படியே காப்பி கேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஈவன் தோ இன்னைக்கு வெளிநாட்டு கல்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டோம். என்னன்னா பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை ஹேண்டில் பண்ணணும். அதனால எப்ராட்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய பேர் இன்னைக்கு வெளிநாட்டு இந்த மாதிரி காலகட்டாயத்துல ஃபேமிலி அப்படியே ஸ்பிளிட் ஆகுது. இது ஒரு காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டெக்னாலஜி வந்து ஒரு இட்ஸ் ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் இன் எவ்ரி ஹியூமன் லைஃப். ஸோ ஈவன் தோ நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது சாய்ஸே கிடையாதுங்க. நோ சாய்ஸ். ஈவன் எஜுகேஷனுக்கே வந்து ரொம்ப டிமாண்டபிளா இருந்தது. படிக்கணும்னா கஷ்டமா இருக்கும், நிறைய பணம் செலவழிக்கணும், அந்த மாதிரி இருந்தது. ஆனா இன் திஸ் ஜெனரேஷன் சாய்ஸஸ் நிறைய இருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் பிஃபோர் கோயிங் டு பெட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் எ சாய்ஸ். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. டு பி வெரி ஹானஸ்ட், இப்ப ரீசெண்டா வந்து ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரியாணி இஸ் அ வெரி ஃபேமஸ் இன் நவடேஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ். மிட் நைட் பிரியாணி, 4 AM பிரியாணி, இந்த மாதிரி எல்லாம் எதுக்காக ஐ எம் கிவிங் திஸ் எக்ஸாம்பிள், அந்த நம்மளோட ஃபுட் கல்ச்சர் எந்த அளவுக்கு மாறி போயிருக்கு பாருங்களேன். ஸோ நாட் ஒன்லி தட், இன்னைக்கு டெக்னாலஜி வந்து தே வில் ஸ்குவீஸ் அஸ். இப்போ எனக்கு ஒரு as every human being will have a lunch, am I right? Definitely human being will have a dinner also. அந்த டைம்க்கு வந்து பாத்தீங்கன்னா they will make a marketing strategy யூஸ் பண்ணி they will make a curiosity about to get the some whatever the food. 2 o'clock வந்து பிரியாணி, if you get one biryani you will get another biryani free. இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சபலத்தை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வீட்டுல ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்காகவும் ஹோட்டல் ஃபுட்டுக்காகவும் நம்மள மூவ் பண்றதுக்கான ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு பிம்பத்துக்குள்ள நம்ம லாக் ஆயிருக்கோம். ஸோ இதுல இருந்து நம்மளோட எட்டிக்வெட்ஸை எப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் ஒன்ஸ் வி ஹாவ் அ ஃபேமிலி, assume husband, wife and 2 kids. So once we wake up early morning, நம்ம காலைல எந்திரிச்ச உடனே we need to greet ourselves. அது கண்டிப்பா எத்தனை பேர் ஃபேமிலியில நம்ம பண்றோம்னு தெரியல. See, it doesn't mean say we need to good morning அப்படிலாம் கிடையாது. everyone have some unique. அதுல நம்மள வந்து நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் greetings is very very important. So அது வந்து அது என்ன ஆகும்னு சொன்னா it's initially it will be a more uncomfortable. So I trust you. டோன்ட் பண்ணலன்னு சொல்லலாம். இப்போ மேபி அன்காமனா இருக்கும். நான் எப்படி என் குழந்தைகிட்ட எப்படி பேசுறது, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட அந்த ஒரு என்ன கம்பேரிசன்ஸ் வரும். இவ்வளவு நாளா பண்ணல, ஒரு நியூ ஹேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது இட் வில் பி சம் என்ன சொல்றது அன்கம்ஃபர்ட் ஜோன்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ட்ரஸ்ட் மீ, இதை நீங்க ஸ்லோலி யூ ஸ்டார்ட் வித் யுவர் சைல்ட்ஸ் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், வீட்டுல அந்த ஒரு கிரீட்டிங்ஸை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஸ்லோலி இட் வில் பி ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏர்லி மார்னிங் இட்ஸ் கம்ப்ளீட்லி அ வண்டர்ஃபுல் பாசிட்டிவ் தாட் இன் ஏர்லி மார்னிங் ஒன்ஸ் யூ வேக் அப். அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கிராட்டிடியூடுங்க. ஸோ கிராட்டிடியூட் எதுக்காக இந்த எட்டிகேட்குள்ள வருதுன்னா, ஸோ நன்றி செலுத்துதல் வந்து இன்னைக்கு ஈவன் தோ இந்த பிரபஞ்சத்தோட இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆயிட்டு இருக்கோம். ஏர்லி மார்னிங்ல இருந்து நைட்டு போற வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயத்த ஃபேஸ் பண்றோம், சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து, நம்ம ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல் ஒர்க்ல இருந்து, நம்ம எடுக்கிற வெஹிக்கிள் நம்மள சேஃபா கொண்டு போய் சேர்த்தது, வண்டிக்கு இருந்து எவ்வளவோ நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்றோம். ஸோ எல்லாருக்கும் நம்ம ஒரு மார்னிங் அந்த ஈவன் தோ அந்த பஞ்சபூதங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட உயிரினங்கள் இன்னைக்கு வந்து
இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கு. சோ அந்த எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றி செலுத்துதல் சொல்றத வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போகும்போது so they will take over for the next generation. So first, greetings is very important with the family members among together. And second thing is the gratitude. So இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். Even though as a parent நமக்கு தெரியலனா, please put it in our bucket list. This we have to do, right? இப்போ இதை நீங்க சொல்லும்போது குழந்தைங்க வந்து அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ் கண்டிப்பா வந்துரும். அவங்களோட அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ஒவ்வொரு எண்ணங்களும் மாற்றத்துக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியா பழகிட்டு வருவாங்க. சோ இது எப்படின்னா அவன் நம்ம வீட்ல இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான்னா நெக்ஸ்ட் அவன் ஸ்கூல்ல போய் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவான். definitely it takes a time. It's not an overnightல வந்து நம்ம இந்த ஹாபிட்ஸ் இன்கல்குலேட் பண்ண முடியாது. So definitely it takes a time. Over a period of time it will be an habitual, right? And second thing வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டுங்க, இட்ஸ் very very important. For example, இப்போ நான் வந்து I had a challenge in my family for last 90 days. Last 90 days now, I think I'm in the 45th day. I don't want to have a sugar. இதுதான் என்னோட சேலஞ்ச். Just I give an example. So இதுக்கு வந்து டெஃபினட்டா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் சப்போர்ட் அஸ். அவங்க சப்போர்ட் இல்லாம நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஐ ஸ்போக் டு மை வைஃப். நான் வந்து ஒரு 90 days சேலஞ்ச் எடுக்க போறேன். என்ன சேலஞ்ச்னா ஐம் நாட் கோயிங் டு ஹேவ் அ ஸ்வீட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 90 days. ஸோ ஃபர்ஸ்ட் ஷீ கொஸ்டின் மீ. So if you are not had a sweet, what are the benefits are you going to get? Then definitely it's a good question for, then I explain panna. See why I am not having going to sweet. Something I feel I'm really, the ages keep on, நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது we have some bloating stomach. I suggested my doctor that I have some digestion issue இருக்கு. And then first he questioned me. So avoid sugar ன்னு சொன்னாரு. சரி என்ன இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு போது he suggested me, that is he explained about the whole scenario of our digestive system track பத்தி explain பண்ணும்போது அதிகமான புளி எடுத்துக்க கூடாது, salt. See this we can minimize it. அதை நம்ம 100% கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் சுகர் we can control. So இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது she accepted me and they are supporting me a lot. So நான் எதுக்காக இது சொல்ல வரேன்னா இப்போ எனக்கு see every human being have a craving, right? So நான் சுகர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு 1 kilo of குலோப் ஜாமுன் கொண்டாந்து வீட்டுல வச்சாங்கன்னு சொன்னா, ஸோ அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ள நமக்கு அந்த இடத்துல நமக்கு அந்த கிரேவிங் கிரியேட் ஆகும். சரி ஒண்ணு சாப்பிடலாம்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஐ எம் சீக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ தே ஆல்சோ ஹெல்ப் மீ. ஏதாவது அவங்க ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போது வென் ஐ எம் இன் ஆப்சன்ஸ் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த டைம் அவங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு அதை கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கான சிம்டம்ஸே வீட்டுல இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா வாட் எவர் இட் மே பி யூ ஆர் கிரியேட்டிங் a habit, you are adopted that habit. So almost this is a 45th day today. Every day I am tracking in my journal. இன்னைக்கு நான் என்னென்னலாம் ஃபுட் ட்ராக்கிங் பண்ணேன், என்ன சாப்பிட்டேன் என்ன சாப்பிடல, ஸோ how much sugar content நான் இன்னைக்கு கன்சியூம் பண்ணலன்றதுக்கான ஒரு ட்ராக்கிங்கை நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஆன் தட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டிங்கா இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும், ரைட்? ஸோ அண்ட் after that I would like to talk about the next topic. என்னன்னு பாத்தீங்கன்னா this is about talk about the core principle. சரிங்க, நான் சொன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் just we have to from recap என்னன்னு பாத்தீங்கன்னா, so once we wake up we have to keep greeting with family members and gratitude to the each and everything from morning to till evening. And third வந்து பாத்தீங்கன்னா we have to keep our environment should be perfect. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கணும். அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ஆரோ வந்து நீட்டா வச்சுக்கணும். And the fourth வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a communication. இது என்ன சொல்றாங்கன்னா core principle of family etiquette. இது வந்து see as I said, ஒரு நம்ம individual goal settings ன்னு ஒன்று இருக்கும். Even we have some family goal settings. So example என்னன்னு பாத்தீங்கன்னா treating with others. Now I am treating with my family members or strangers or neighbors. So அந்த communication வந்து should be ஒரு open hearted artful-ஆ இருக்கணும், transparent-ஆ இருக்கணும். Anything we communicate in our family. I'll give one example. இப்போ வந்து for example இப்போ நான் என் பையனை வெளியே கூட்டிட்டு போறேன், just he asked me that dad I need ice cream. So கண்டிப்பா என் ஒய்ஃப் என்னோட குழந்தைக்கோ என்னோட பொன் குழந்தைக்கோ ஒய்ஃப்க்கோ வந்து கோல்டு இருக்கும். ஸோ தட் டைம் வந்து அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுல போயிட்டு நான் அவன் கண்டிப்பா குழந்தைங்க சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ கான்ட் டெல் தம் தட் லை, நீ வீட்டுல போய் சொல்லாத. இந்த மாதிரி ஒரு சின்ன வந்து ஒரு பொய்ய வந்து குழந்தைங்களுக்கு கல்டிவேட் பண்ணும்போது நாளைக்கு அவன் அது பெரிய மிஸ்டேக்கா பண்ணிட்டு வந்து அவனும் அப்படிதான் சொல்லுவான். அன்னைக்கு டேடே வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, இப்ப நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவான். சோ அது வந்து பி டிரான்ஸ்பரண்ட்.
நான் வந்து ஐ வாஸ் வெரி ஹானஸ்ட். அவன் இன்னைக்கு ரொம்ப அடம் பண்ணா, எனக்கு அது பிடிக்கும்னு சொன்னான். அண்ட் ஆல்சோ ஹி ஆல்சோ ரெக்வஸ்டட். அதனால அது வாங்கி கொடுத்தேன். பட் ஈவன் தோ ஐ நீட் டு திங்க் ட்வைஸ் ஆர் த்ரைஸ், அது அவனுக்கு தேவையா இருந்தா மட்டும்தான் நான் வாங்கி தரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா the family will grow in that manner. என்ன சொல்ற, ஒரு ஹானஸ்டி வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஹானஸ்டா ஓகே நம்ம இப்படிதான் இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, எதுவா இருந்தாலும் ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கணும் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயும் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் திங் வந்து இதுல கோர் பிரின்சிபல்ஸ்ல ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, we should respect each others. as a பேரண்ட்ஸா நாம மத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்றோமோ அதுதான் நம்ம குழந்தைங்க நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் தே ஆர் அப்சர்விங். நமக்கு மேபி தெரியாம இருக்கலாம், we are not looking, இல்ல அவங்க அவ்வளவு இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் டெஃபினெட்லி தேர் ஈச் அண்ட் எவ்ரி திங் தேர் அப்சர்விங். ஏன்னா அவங்களோட ஹைக்யூ நம்மளோட அவங்க அதிகமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இட்ஸ் அ ரியாலிட்டி. ஸோ as a parents don't think in that way. Definitely they keep on observing. And recently I studied an article. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து they keep on கான்ஃபிளிக்ட்லவே இருக்காங்க, ஆர்குமெண்ட்ஸ் பேஸ்டாவே இருக்காங்க. ஸோ இது குழந்தை கீப் ஆன் அப்சர்விங் ஆன் தட். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா, he is the number one student in school, but unfortunately or fortunately what happened, அவன் வந்து அதுல இருந்து கம்ப்ளீட்லி தேர் என்ன சொல்றது, அந்த ஸ்டடீஸ்ல இருந்தே அவன் இஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ். அப்புறம் என்னன்னு அவனோட கவுன்சிலிங் எல்லாம் போகும்போது the main reason behind is the parents. பட் அவங்க வந்து frequently they will be என்ன சொல்றது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, சண்டை போடுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது பாருங்க. பட் they will be completely they are very surrendered. பட் they need a counseling. பேரண்ட்ஸ்க்கே அந்த கவுன்சிலிங் பண்ணி இப்ப அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு now the family is they are very good in that. ஸோ அந்த மாதிரி கிட்ஸோட எப்படி பாதிக்கும்ன்றது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ we should be each and everything should be in awareness. ஸோ நம்ம மற்றவங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்கறதாகட்டும், நம்ம இன்டர்னல் கம்யூனிகேஷன் ஆகட்டும், it should be a very very important in front of kids, right? And I would like to talk about the goals. So as I said, individual goals இருக்கும் and even the family goals. Family goals in pathina, please I request to everyone, weekly once please sit together and discuss about your family goals. So maybe kids oda education ah irukla, or else financial support ah irukla, இல்ல நாளைக்கு வந்து ஏதாவது நமக்குன்னு இப்ப எத்தனையோ பேர் நம்மலாம் மேக்ஸிமம் வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருப்போம், ஒரு ஓன் ஹவுஸ் நம்ம கட்டணும். இட்ஸ் a லாங் டர்ம் கோலா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இத பத்தின வந்து குழந்தைங்க கிட்டயும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் தட்ஸ் a very very important. They should know the father and mother how they are struggling lot to get the money. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் வந்து கிடைக்காமயே போயிடுது. பிகாஸ் வாட் எவர் தே ஆஸ்க் we are providing, isn't it? ஏன்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அப்பா அம்மா நமக்கு நம்மளாம் செய்ய முடியல, இன்னைக்கு நாம சம்பாதிச்சிட்டு இருக்கோம், என் குழந்தை இதை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம வந்து வாங்கி கொடுத்துரும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். பட் அது தப்பு இல்ல. பட் தே ஷுட் நோ த வேல்யூ. அது வந்து நாம ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கி கொடுத்தேன். டெஃபினெட்லி தே won't accept. ஆமா, நீங்க கஷ்டப்பட்டீங்கிறதுக்காக நானும் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்கிற கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் டே பை டே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பா அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கும்போது நாம எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டோம் அந்த ப்ராடக்ட்க்கு. ஸோ இதை நீங்க எந்த மாதிரி வச்சுக்கணும். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, நிறைய ஃபேமிலிஸ்ல நம்ம ஒரு ஆசையா வாங்கி கொடுப்போம். பட் தே ஆர் நாட் ஒரு அந்த ஒரு 2-3 டேஸ்ல கியூரியாசிட்டி அவ்வளவுதான். அந்த 3 டேஸ் கழிச்சு அதை ஒதுக்கிங்க ஒரு மூலையில வச்சிருவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதை மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லி தரணும். சோ ஏன்னா எகெயின் அதை விட்டுட்டு வேற பக்கத்து வீட்டுல யாராவது வேற ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அது மேல அவனுக்கு ஆசை அதிகமாகும். ஸோ மறுபடியும் அதை வச்சு நமக்கு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அடமெண்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஒரு இதை வந்து குழந்தைங்க கிட்ட கிரியேட் பண்ணாதீங்க. ஸோ சிட் டுகெதர் வீக்லி ஒன்ஸ், உங்களோட ஃபேமிலி கோல்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. குழந்தையோட எஜுகேஷனுக்கு என்ன பண்ணலான்ற பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா அவங்க ஒருத்தர் ஒரு தாட்ஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எட்டிகேட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அப்பா பேசுறாங்கன்னு சொல்லும் போது others should sit and listen until he finish his communications. ஏன்னா it's a very important etiquette. ஏன்னா நம்ம பேசிட்டே இருப்போம், டெஃபினட்டா இது நடக்கும். ஈவன் தட்ஸ் ஹேப்பனிங் இன் மை ஃபேமிலி ஆல்சோ. ஏன்னா அவங்களால அதை ஹோல்ட் பண்ண வைக்க முடியாது. they will distract and they will shoot the points. ஸோ அப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற ஃப்ளோ பிரேக் ஆகும். அப்ப அங்க வந்து கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வரும்போது what I will do, நான் அந்த this is a discussion meeting
அதுக்காகவே நான் ஒரு டைம் ஒதுக்கியிருப்பேன் வீட்ல. எவ்ரி சண்டே வந்து 11 to 12 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே அந்த 1 ஹவர் வந்து வி வில் ஸ்பீக் ஈச் அதர் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்ப யாரு திஸ் இஸ் யுவர் டைம் 5 மினிட்ஸ் யூ ஹேவ் டு ஸ்பீக். இது வந்து ஒரு பிராக்டிஸ்க்காக தான். ஏன்னா அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது தான் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஒரு அவேர்னஸோட இருப்பாங்க. 100% தே வில் லிசன். இன்னைக்கு நம்ம வந்து நீ பேசுறியா பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணங்களை எங்கேயோ நாம நிறைய விஷயங்களை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நிறைய நடக்குது. இட்ஸ் பிராக்டிக்கலான விஷயம். பட் வி ஷுட் பி 100%. ஒரு குழந்தை பேசுறான்னா அவன் ரிப்பீட்டடா பேசலாம். அதுல இந்த தப்பா கூட அவனுக்கு சொல்ல தெரியாம சொல்லலாம். ஜஸ்ட் யூ என்ஜாய் த ப்ராசஸ். ஏன்னா அதுதாங்க உண்மையான விஷயம். ஏன்னா இப்ப பேசுற அந்த ஸ்பீச் வந்து அவங்க க்ரோ ஆகும்போது கண்டிப்பா அது வந்து மாற்றங்கள் ஏற்படும். அப்ப இந்த மாதிரி அவங்க பேச மாட்டாங்களே, பேசலையேன்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள வரும். பட் லிவ் அட் பிரசன்ட். சோ வீட்ல ஒய்ஃப் பேசும்போது சிட் அண்ட் லிசன். கண்டிப்பா நமக்கு அகைன்ஸ்டா தான் பேசுவாங்க. என்ன வேணா இருக்கலாம். பேஷன்ஸோட வெயிட் பண்ணி அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணு. அந்த ஒரு சாய்ஸ் எடுத்துக்கோங்க. சோ ஹோப் யூ ஃபினிஷ் யுவர் ஸ்பீச். ஷல் ஐ டாக் அப்படி நான் பேசலாமான்னு கேட்டுட்டு நீங்க பேசும்போது டெஃபினெட்லி தே வில் அண்டர்ஸ்டாண்ட். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயோ செகண்ட் அட்டெம்ப்ட்லயோ தெரியாது. ஒரு 5-6 அட்டெம்ப்ட் பண்ணும்போது தே வில் இண்டிவிஜுவலி தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆமா நம்ம பேசும்போது அவர் பேசல. இப்ப அவர் பேசும்போது நாம ஏன் பேசணும்னு சொல்லிட்டு அவங்களா நீ என்னதான் பிரேக் பண்ணாலையும் அவங்களா ஓனா செல்ஃப் ரியலைஸ் பண்ற வரைக்கும் இதை வந்து நம்ம அவங்க வழியில தான் விட்டோம். ஸோ ப்ளீஸ் எவ்ரி வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ஜஸ்ட் கோ அவுட் சைட். வெளியில போங்க, வெளியே பார்க்குக்கு போகலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல உட்காந்து ஃபேமிலியோட பேசும்போது ஒரு வண்டர்ஃபுல்லான பாண்டிங் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கிடைக்கும். ரைட்? ஸோ ஒரு விஷயம் ஜஸ்ட் அசியூம் இப்ப வந்து ஆண்டவன் ஏன் ஒரு ஃபேமிலின்னு கொடுத்து இப்போ உலகம் ஃபுல்லா நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்ல. இஸ்ன்ட் இட்? இப்போ நம்ம ஒரு வீட்ல இருக்க ஒரு 4 மெம்பர்ஸ் நாமளே ஒரு ஒத்துமையா இல்லைன்னா நம்மள எப்படி வெளி உலகத்துல இருக்கிற அன்னோன் பர்சனோட நம்ம வந்து ஒரு பாண்டிங்கா இருக்க முடியும்? ஈவன் ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் மெனி பீப்புள்ஸ் கேட்டா வீட்ல ஹஸ்பண்ட் கூட சண்டை, ஒய்ஃப் கூட சண்டை, குழந்தை ஒரு 4 மெம்பர்ஸ் நம்மளால யூனிட்டியா இருக்க முடியல. இஸ்ன்ட் இட்? ஒரு குழந்தையோட யூனிட்டியா இருக்க முடியல. வீட்ல மாமியார் மாமனாரோட இருக்க முடியல. இப்ப அப்ப நம்ம எப்படி நம்ம வெளியில இருக்கிற மெம்பர்ஸோட ஒரு நல்ல ஒரு நட்புணர்வோட இருக்க முடியும்? சோ திஸ் இஸ் அ வெரி பேசிக் திங். என்னதான் நம்மளோட ஸ்பீச் இருந்தாலையும் கோவம் இருந்தாலையும் அந்த ஒரு அவங்களோட உணர வைக்கிற கேப்பபிலிட்டி நமக்கு இருந்துச்சுனாவே எவ்ரிதிங் வில் பி செட்டில் டவுன் ஆன் திஸ் திங். ரைட்? ஸோ another பாயிண்ட் இஸ் த பேஷன்ஸ். அதுவும் அதான் சொல்றேன். ஸோ வி ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்போசிட் பர்சன் அண்ட் வி ஷுட் பி மோர் பேஷன்ஸ். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருந்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு த ஃபேமிலி பாண்டிங் ஷுட் பி மோர். ரைட்? அண்ட் யா ஸோ இதுல வந்து நிறைய திங்ஸ் இருக்குங்க. அந்த ஃபேமிலிலேயே வந்து குட் மேனர்ஸ் அட் ஹோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய டேபிள் மேனர்ஸ். இது நிறைய பேசிக்கான பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸ்டில் ஐ எம் ரிப்பீட்டிங். டேபிள் மேனர்ஸ்னா வெரி சிம்பிள். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் போது அந்த ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நிறைய பேர் அதை யாருமே பண்றது இல்லை. எல்லாரும் ஹரிபரியான ஒரு மெக்கானிக் லைஃப்ல இருக்கும். பாக்ஸ்ல பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். குழந்தை ஸ்கூல்ல சாப்பிடுவான், அம்மா ஆஃபீஸ்ல சாப்பிடுவாங்க, அப்பா ஆஃபீஸ்ல சாப்பிடுவாங்க. ஸோ அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. காலையில ஹரிபரியா கிளம்புறதுக்கு குழந்தைய விரட்டி விடணும். அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பாங்க. பட் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் எவ்ரி டே அட்லீஸ்ட் நைட் பிஃபோர் டின்னர் என்னோட ரெக்வஸ்ட் பாத்தீங்கன்னா 6 to 7க்குள்ள சாப்பிடுறது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஈவன் தோ மேக்ஸிமம் 8க்கு மேல சாப்பிடாதீங்க. அது 8 மணிக்குள்ள சாப்பிடுற நீங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறதுக்கான ஒரு ஹேபிட்டை மட்டும் தயவு செய்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே ஜேசிஐல என்னோட ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணும்போது சந்துரு சார் என்னோட மென்டர், ஹி இஸ் மை மென்டர். அவர் இந்த ஒரு ஹேபிட்டை பத்தி ஒரு நாள் நான் பேசிட்டு இருக்கும்போது ஐ டேக் நோட்ஸ். பட் அதை இப்போ வரைக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. என் குழந்தை சாப்பிடும் போது, ஒய்ஃப் சாப்பிடும் போதெல்லாம் ஒரு நல்ல நாங்க ஈவன் நான் இப்போ ஒரு புதுசா ஒரு ஹேபிட் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட்டை நான் இன்கல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியஸ்டான மூமெண்ட். அது இல்லாம இன்னொன்னு என் பையன் டிவி பார்ப்பான். அதையும் ஸ்டாப் பண்ணி இன்னைக்கு நாங்க ஜாலியா உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் டே ஒன் டைம் ஆஃப்டர்நூன் கண்டிப்பா முடியாது, மார்னிங் முடியாது, நைட்டு டின்னர் ஆகுது எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்து சாப்பிடும்போது we have to keep food in our mouth. Don't open your mouth. வாயை திறந்துகிட்டு சாப்பிடக்கூடாது. அது வந்து இட்ஸ் நாட் a good etiquette. It's a bad thing. அது வாயை திறந்து சாப்பிடும்போது we are not able to chew properly. ரைட்? நல்லா அது நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூலாக்கி நம்ம வயிற்றுக்குள்ள அனுப்பும்போது we should be more healthy. நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்கும் அந்த அளவுக்கு சஃபர் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் எட்டிக்வேட்ஸ் அண்ட் ஈவன் ஃபுட் டேபிள் மேனர்ஸ்லயே நிறைய இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு முடியிற வரைக்கும் பக்கத்துல இருக்கவங்க உட்காந்து வெயிட் பண்ணணும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு போகணும்.
நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படியே டேபிள் அப்படியே விட்டு போக கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல பழக்கங்கள் நம்ம மூதாதையர்கள் சொல்லி கொடுத்ததாங்க. நம்ம ஒண்ணும் இது புதுசா ஒண்ணும் இல்ல. அத நம்ம அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தத இப்ப நம்ம மறுபடியும் நம்மளோட நார்மல் லைஃப் கொண்டு வரணும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் எட்டிக்வெட். இப்ப யாராவது சொந்தக்காரங்க வருவாங்க. அதான் அந்த அந்த அதெல்லாம் போச்சு. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 80s 90ஸ்ல இருக்கிற அவங்கள வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொந்தக்கார அத்தை வீட்டுக்கு போறது, மாமா நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நம்ம பிள்ளைங்க அந்த மாரி ஒரு வாய்ப்ப அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அதெல்லாம் சொல்லிக் குடுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேமிலி எலாபரேட்டா இருக்கிற ஃபேமிலி அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவ இதெல்லாம் ஒரு கெஸ்ட் எட்டிக்வெட்ன்னு சொல்லலாம். போனா வாங்கன்னு சொல்றதும், தண்ணி குடுக்குறதும், வாங்க தண்ணி குடிங்கன்னு சொல்றதும், இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா இத வந்து நம்ம சொல்லிக் குடுக்கணும். அண்ட் டெக் எட்டிக்வெட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம ஆஃபீஸ வந்து எப்படியெல்லாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஒரு ஆஃபீஸ்ல ஐ அம் வொர்க்கிங் அஸ் அ குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். எனக்குன்னு சம் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி அதை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஏன்னா தட் ஹெல்ப்ஸ் மீ அ லாட். என்னோட ப்ரொஃபஷனல் கரியருக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு எட்டிக்வெட்ட நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னு சொன்னா டெஃபினெட்லி ஐ வில் பி மோர் ஹாப்பி இன் மை ப்ரொஃபஷனல்ஸ் இன்க்ளூடிங் மை ஃபினான்ஸ் பார்ட் ஆர் சம் வாட் எவர் இட் மே பி. ஸோ அத வந்து தட் இஸ் சம் எங்களுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கு. அந்த ஃப்ளோ பிரகாரம் வி ஹேவ் டு ஃபாலோ தட். அண்ட் கிளீன்லினஸ் திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளீன்லினஸ் இஸ் நம்ம வீட்ல எப்படியெல்லாம் வச்சுக்கணும், நம்ம வீடை எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மெஸ்ஸியா இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் வீட்ல. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு வீட்ல இருக்கிற அந்த கார்பேஜஸ வந்து நம்ம எடுத்துட்டாவே நம்ம வீடு வந்து அவ்வளோ நீட்னஸா இருக்கும். அதை வந்து நம்ம இப்ப இருந்து எஜுகேட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து குழந்தைங்களும் நாளைக்கு அதை கத்துக்குவாங்க. ரைட். ஸோ பாசிட்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து நான் சொன்னதுதான் சேம். ஒருத்தர் பேசும்போது வி ஷுட் பி லிசன், ஆக்டிவா லிசன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் வி ஷுட் பி இன் எம்பதி, நாட் சிம்பதி. ஸோ ஃபேமிலி அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஷோ யுவர் எம்பதி. அந்த இடத்துல இருந்து நாம அந்த இதை லிசன் பண்ணும்போது நமக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு ஷோ யுவர் எம்பதி அண்ட் ஃபீல் யுவர் எக்ஸ்பிரஷன். நத்திங் ராங். ஏன்னா குடும்ப மெம்பர்ஸ் கிட்டதான் கண்டிப்பா அழுகணும்னு தோணா அழுகணும், சிரிக்கணும்னு தோணா சிரிக்கணும். இதுல வந்து ஈகோயிசம் வேண்டாம். ஸோ எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ், நோ ஷை இன் தட், ரைட். அண்ட் எனி கான்ஃபிளிக்ஸ் கண்டிப்பா ஒன்னு ஆர்கியூமெண்ட் மாதிரி போகுதுன்னு சொல்லும்போது ஸ்டாப் தட். அதுக்கான சொல்யூஷனை சொல்லி அதுல இருந்து எப்படி பிரேக் ஆகுறதுன்னு போறாங்க. மேபி அந்த இடத்துல நாம வந்து வி ஷுட் பி பவ் அவர் ஹெட், நத்திங் ராங். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் நம்ம தலகுனிய போறோம். தப்பே கிடையாது. தப்பு இல்லை, அவங்களுக்கு புரிய வைக்கணும். சோ இல்ல நம்மளுக்கு தப்பே இல்லைனாலையும் அந்த கான்ஃபிளிக்ட் ஸ்டாப் பண்றதுக்கு யூ ஷுட் பவ் யுவர் ஹெட். தென் whenever she or he feels more calm, composed, that time you have to explain. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ல இதான் மிஸ்டேக், இதை நீ புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நான் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி புரிய வச்சுட்டோம்னா டெஃபினெட்லி தே வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இன்னொரு விஷயங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நம்ம கண்டிப்பா அது நம்ம பண்றதே கிடையாது. தயவு செய்து உங்க குழந்தையாகட்டும், வீட்டுல ஒய்ஃப் ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஏதாவது செஞ்சா அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சோ அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா உலகமே வந்து அந்த பாராட்டுக்காக தான் இயங்கிட்டு இருக்கோம். நீ அது அவன் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அது அந்த அந்த பாராட்டுதல் நீங்க கொடுத்துட்டே இருந்து பாருங்க. அவன் எப்படி growth ஆகுறான்னு மட்டும் பாருங்களேன். உண்மையா அது அவன் படிக்கிற விஷயத்துல 5 மார்க் வாங்கினவன் 10 மார்க் வாங்குறான்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீ ஏன் 10 மார்க் வாங்கியிருக்கன்னு சொல்லிட்டு அவனை நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது. சோ அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன். ஒய்ஃப் இன்னைக்கு சாம்பார் வச்சிருக்காங்க, ரசம் வச்சிட்டு இருக்கும்போது இதோட அது நல்லா இருக்கு அப்படின்னும் போது அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பா சொல்றாங்க, இந்த பாண்டிங் வந்து நம்மளோட எட்டிக்வேட்குள்ள அது வந்துரும். அண்ட் ஆல்சோ நம்ம ஃபேமிலியோட பாண்டிங் வந்து வேற மாதிரி இருக்கும். சோ திஸ் இஸ் அ காமன் திங். ஒரு விஷயம் நம்ம பேசுறோமோ, ஒன்னு ரெக்வஸ்ட் ஏதோ ஒன்னு நடக்கும்போது we need to ask permission always. பட் ஆல்சோ ஒரு காமனா நம்ம இப்போ நம்மளோட கிச்சனுக்குள்ள போகும்போது கூட அந்த மாதிரி ஒரு நாக் த டோர் அண்ட் வி கேன் சென்ட் இட், இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் கேட்கும்போது ஓகே சம்திங் நம்ம குழந்தைய அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவான். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வி நீட் டு ஃபாலோ, நார்மலா ஃபாலோ பண்றதா அது. அண்ட் பாருங்களேன், இது ஸ்ட்ராங் ஃபேமிலி எட்டிக்வேட். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க வந்து நாட் சேயிங் டு இம்ப்ளிமெண்ட் இமிடியட்லி, நீங்க உடனே பண்ணுங்கலாம் நான் சொல்ல வரலங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் 5 days or 6 days. இது வந்து இந்த 6 நாள் நான் இப்படி இருப்பேன், இது நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்ம ஒரு டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து பேசி 6 daysக்கு இந்த எட்டிகெட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 7th day அது டோன்ட் திங்க் அபவுட் தட். ஒன்லி இந்த 6 daysக்கு வந்து நான் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண போறேன், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் ட்ராக் யுவர் செல்ஃப்.
இந்த சென்ஸ் ஜேர்னல் பண்ணணும். நீங்க செல்ஃப் ஜேர்னல் இந்த டே முடிஞ்ச உடனே இன்னைக்கு நான் வந்து ஏன்னா அந்த செல்ஃப் ஜேர்னல் இஸ் a very important role to play. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாருக்கும் நான் கேட்கலாம். இப்ப நாம நேத்து என்ன சாப்பிட்டோம்னு கேட்டா நமக்கு ஒரு 50% ஞாபகம் இருக்கும். டே பிஃபோர் டே என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா ஒரு 25% ஞாபகம் இருக்கும். போன வாரம் சண்டே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா சில பேர் சொல்லலாம். ஏன்னா எங்க ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க, அந்த ஈவெண்ட்டை ஞாபகம் வச்சு நம்ம சொல்லலாம். சில பேர் கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த ஜேர்னல் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும் நம்மளோட லைஃப்ல. நீங்க ஒவ்வொரு நாளும் இன்னையோட ஹாபிச்சுவல்ஸ் என்னென்ன திங்ஸ் நான் என்னோட எட்டிகேட்ஸ் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க ஜேர்னல் பண்ணும்போது எவ்ரி சண்டே நான் சொன்ன அந்த ஃபேமிலி குரூப் டிஸ்கஷன் இருக்கும்போது இதை எடுத்து பேசும்போது நீங்க என்ன திங்ஸ் நம்மளே அறியாம நம்ம நிறைய பண்ணிருப்போம் அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம். யூ வில் பி மோர் அவேர்னஸ். டு பி வெரி ஹானஸ்ட், இன்னைக்கு பெரிய பெரிய டாப் அச்சீவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பில்லியனியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே ஆர் டூயிங் எவ்ரிடே ஜேர்னல். ஸோ நம்ம ஃபேமிலி எட்டிகேட்ஸ்க்காக யூ ஸ்டார்ட் ஜேர்னல் அண்ட் வீக்லி ஒன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க. எது அவாய்ட் பண்ணும் எது அவாய்ட் பண்ணக்கூடாதுன்றத நீங்க ஒரு விழிப்புணர்வோட பண்ணும்போது உங்ககிட்ட டெஃபினட்டா மிஸ்டேக்ஸ் வராது. Right? So these are all the points as of now, as I said. And last but not least, so இந்த ஹேபிட் எல்லாம் தயவு செய்து கல்டிவேட் பண்ணுங்க. கிட்ஸ்க்கு வந்து உங்களோட நம்மளோட அடுத்த தலைமுறை வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு 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 ஃபேமிலி பாண்டிங்கா இருக்கணும். அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம போகணுன்றதுதான் என்னோட சஜஷன். ஏன்னா ஆஸ் எ ஹியூமன் நோ ஒன் வில் லிவ் மோர் தென் 100 years. இன்னைக்கு நம்மளோட ஆயுட்காலங்கள்ல குறைஞ்சிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்ல பழக்க வழக்கங்களை அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களும் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லாஸ்ட் 45 minutes. It's a wonderful topic as given by Selvam sir, and thanks a lot again for this opportunity. If any related on this queries or something, so you people can for ask me for this for next 5 minutes. So over to you, sir. சார் சூப்பர் சார். நம்ம ஃபேமிலியிலலாம் எப்படி நம்ம இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், பிள்ளைங்களை எப்படி வழி நடத்தணுன்றதை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஃபீட்பேக் டு எனி டூ பார்ட்டிசிபென்ட்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம். ஃபீட்பேக் சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அன்மியூட் பண்றேங்க. சார் வணக்கம் சார், நான் கிரி காஞ்சிபுரத்துல பேசுறேன். Really, it's an excellent session, sir. Since I am driving, I am not able to give more feedback. Definitely, I will call you, sir, and thank you for this ethics, the family ethics. We can talk about our business ethics and office ethics, but the family ethics is utmost important. Thank you for this wonderful show, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. So, Saravanan sir, unmute பண்ணிக்கங்க சார். சார் வணக்கம் சார். சக்திவேல் சார், ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துனீங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எவ்ரிடே கிரீட் யுவர் ஃபேமிலி மெம்பர் அண்ட் தென் ஆட்டிடியூட், பிளான் ஃபார் நியூ ஹேபிட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கணுன்றதை பத்தி ரொம்ப சிறப்பா அட்டகாசமா சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட தான் வந்து பெரிய பிசினஸ் அப்படின்ற மாதிரி எல்லா பிசினஸ்லயே ஓடிட்டு இருக்கிறோமே தவிர சம்பாதிக்கிறது எதுக்காக, நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம் அப்படின்றதையே மறந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா தெளிவா நீங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காகவும் நம்ம குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமான ஒரு செயல்பாடுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோன்றதையே மறந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோன்றத நினைவுபடுத்துவதற்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, ரொம்ப அற்புதமா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். இந்த குழுவுக்கும் வந்து நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ஓட் ஆஃப் தேங்க்ஸ். இன்றைய பயிற்சி வகுப்பினை மிக சிறப்பாக நடத்தி தந்த இன்றைய பயிற்சியாளர் ஜேசி சக்திவேல் சார் அவர்களுக்கு ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆதரவளித்த பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
JCI India, Zone 16, JCI Ranipet Power City, Living Ethics Online Training Program, 5th April 2025, hereby adjourned. Thank you, sir. Shaktivel sir, thank you, sir.